ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். விருச்சிக ராசி சனி வக்ர பலன்கள் 2024. இப்போ வர ஜூன் 29 சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அவர் நவம்பர் 15 வரையும் வக்ர நிலையில் தான் இருப்பார். சனி பகவான் விருச்சிக ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கார். இந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடம், அதாவது சனி இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம் மிதுன ராசி, அங்கே இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால தான் வக்ரம் அடைகிறது. அதுக்கடுத்து 9ஆம் இடம் துலாம் ராசி வரையும் வக்ர நிலையில் தான் சனி பகவான் இருப்பார். இந்த நிலையில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் 4ஆம் இடத்துல. பொதுவாக சனி பகவான் விருச்சிக ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் செய்வார். ஆனால் சனி பகவானுக்கும் விருச்சிக ராசிக்கும் சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவானுக்கும் விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய்க்கும் ஆகாது அப்படிம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் சனி பகவான் வீட்டில் தான் செவ்வாய் பகவானே உச்சம் பெறுறாரு. அந்த மகர ராசியில் உச்சம். ஏன் சனி பகவான் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறாருன்னா, எந்த ஒரு இப்போ நம்ம சனி பகவானை எதுக்கு எடுத்துக்கிறோன்னா தொழில்காரகன் கர்மக்காரகன் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த தொழிலுக்கும் வேலைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் நல்லா வாழணுன்னா அவனுக்கு தொழில் வியாபாரம் வேலை நல்லா அமையணும். இதுக்கெல்லாம் ஒரு செயல் தான் காரணம். இந்த செயல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா செவ்வாய்கிட்ட தான் இருக்கும். அதனால தான் செவ்வாய் பகவான் அங்கே உச்சம் பெறுறாரு. சனி பகவான் செவ்வாய்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா, அதாவது விருச்சிக ராசின்னு இல்லை, மேச ராசிக்கும் சரி நல்ல பலன்களை தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இல்லைன்னா அவங்களுக்கு பலன்கள் வேறு மாதிரி அமையுது. அப்போ தான் பாதிப்புகள் இருக்குது, அதிகம் பாதிப்புகள் இருக்குது. இது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தான் அப்படி அமையுது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது சனி பகவான் விருச்சிக ராசிக்கும் மேசத்துக்கும் மிக நல்ல பலன்களை தந்துக்கிட்டு இருப்பார். அதன்படி பார்க்கும்போது இப்போ 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இடமாற்றம், வேலை மாற்றம், ஏதோ ஒரு காரணத்தினால இடமாற்றத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார். இல்லைன்னா வண்டி வாகனத்தில் மாற்றத்தை கொடுத்துருப்பார். அதே போல் நீங்கள் இடம் வீடு இது மாதிரி வாங்கியிருப்பீங்க. இல்லை சில பேர் இடம் வீடை விற்றுருப்பீங்க. அதே போல் இந்த 4ஆம் இடங்கிறது ஊர் மாற்றத்தை சொல்லும். சில பேர் ஊர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இடம் மாறி இருக்கும். இது மாதிரி இந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கும். அந்த மாற்றத்தில் ஒரு நல்ல பலன் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா எந்த பலனும் கிடைக்காம எல்லாம் தாமதமாக இருக்கும். அந்த மாற்றத்தினால என்ன ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு திடீர்னு அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரமடைகிறதுனால மிக நல்ல ஒரு பலனை கொடுப்பார். சிலர் வீடு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அந்த வீடு சரியாக அமைஞ்சிருக்காது. ஆனால் அதே வீடு அவங்களுக்கு திடீர்னு விலை கூடும், அதோட மதிப்பு அதிகரிக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் வாகனங்கள் பழுதாக இருக்கும், இல்லைன்னா பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முன்னால் முயற்சியாக இருந்திருக்கும், எண்ணங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நம்ம திரும்ப உடனே செய்யணும் அப்படின்னா அது நடக்காமையே இருந்திருக்கும். நீங்கள் இந்த வாகனம் பற்றின விஷயங்களில் எதை நினச்சிங்களோ அதை உடனே முடிக்கிற மாதிரி அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அதே போல் சிலர் கல்வி நிலையில் படிக்கணும்னு எதாவது நினச்சிருப்பாங்க. அந்த பயிற்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகணுன்னு நினச்சிருப்பாங்க. அந்த காரியங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே போல் 4ஆம் இடங்களில் வீடு மாற்றம், இடமாற்றம் இது ஒரு நல்ல அமைப்பாக வரும். பொதுவாக
மனசில் ஒரு வேகம் இருக்கும். ஏன்னா ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து மனசில் வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த நிலையை உருவாக்கி வச்சுருப்பார். எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதையும் யோசித்து செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க. ஆனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து யோசிக்காமல் எல்லாத்தையும் செய்வார். அப்படி இருக்கும்போது இதில் சில கவனங்களும் இருக்கணும். ஏன்னா அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாகவும் இருப்பார். அது அந்த 3ஆம் இடங்கிறது வந்து பேப்பர் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அவர் 4ஆம் இடத்துல போய் வக்ரம் அடையும் போது நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து விஷயமா அல்லது இடம் விஷயமா வாகனம் விஷயமா எதுலையாவது ஒரு சிறு தவறு பண்ணி அதுக்காக நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பொது பலனில் சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடங்கிறது கையெழுத்து, 4ஆம் இடங்கிறது இடம், வீடு, நிலம், அதே போல் உங்களுக்கு இது வாகனம் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும், பாதிப்புகள் மட்டும் இல்லை. நீங்கள் சைன் பண்ணுறதுனால நல்ல விஷயமும் நடக்கும். சிலர் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம். அது மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. வேலையே இல்லாமல் வேலை போய் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்குறாரு. அதே போல் வேலையில் மாற்றம், இடமாற்றம், வெளிநாடு போகிறது வேலைக்காக, இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துலேருந்து இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வக்ரம் பெற்று பார்க்குறதுனால இது நாள் வரையும் தாமதிச்சது, தடையாக இருந்தது திடீர்னு நடக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த போட்டி பந்தயம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கவனம். ஏன்னா வக்ரம் பெற்று பார்க்குறாரு. எந்த பாதிப்பும் திடீர்னு நடந்துடும். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு கோர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் அதில் ஒரு நல்ல திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த அந்த சாதகமான நிலை கிடைக்கும். அதே போல் கடன் கேட்டு கிடைக்காம தடையாக இருந்ததுன்னா அந்த கடன் வந்து திடீர்னு கிடைக்கும். கடன் சம்பந்தமான வழக்குகள் வம்புகளும் வரலாம் திடீர்னு. அதுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எது ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து தடை தாமதத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த விஷயங்கள் இப்போ வந்து வேகமாக நடக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரங்கிறது வேகமாக நடத்துகிறது தான். சனி பகவானுடைய இயல்பு நிலைங்கிறது தாமதப்படுத்துறது, தடைப்படுத்துறது. எந்த ஒரு விஷயமும் சீக்கிரம் நடக்காது. அதெல்லாம் வந்து இப்போ விரைவுபடுத்துவார், உடனே நடக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேலை இல்லாமல், தொழில் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல் தடைப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர்னு எல்லாமே அமையும். வேலை கிடைக்கும், தொழில் நல்லா நடக்கும், வியாபாரமும் நல்லா நடக்கும், வளர்ச்சியில் இருக்கும், திடீர்னு வருமானம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக அமையும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கணும், வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு பார்த்துருப்பாங்க. எல்லாமே தடை தாமதமாக இருக்கும். பணம் கிடச்சிருக்காது, வசதி வாய்ப்புகள் அமையாமல் இருந்திருக்கும், அதற்கான நேரமும் அமைஞ்சிருக்காது. இப்போ திடீர்னு எல்லாமே அமைஞ்சு வரும். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சிலர் வந்து அரசு வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கலாம். அது மாதிரி அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் நீங்கள் எந்த வேலையில் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது எந்த வேலையில் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த வேலையில் ஒரு திடீர்னு மாற்றம் நடக்கும். அதுதான், அது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திடீர் மாற்றம். நல்லாவே நடக்காமல் கஷ்டத்தில் இருந்த தொழில் திடீர்னு நல்லா நடக்கும். வியாபாரமும் அதே மாதிரி. வேலையில் முயற்சி பண்ணி தோற்று போனவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படியே மாற்றி நடக்கும். அதுதான் வக்ர நிலையில் இருக்கும்போது உடனே எதிர்பாராமல் நடக்கிற சில விஷயங்களை நடத்திடுவார்.
அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராசியை சனி பகவான் மட்டும் பார்க்கல, குருவும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு இப்போ வக்ரம் பெற்று பார்க்கும்போது ஏற்கனவே தடை தாமதமாக இருந்த உங்கள் அத்தனை விஷயங்களும், ஒருத்தருக்கு திருமண விஷயமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வேலை விஷயமாக இருக்கலாம், சிலருக்கு வீடு சொத்து விஷயமாக இருக்கலாம். இது எல்லாமே உடனே உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வாக நடக்கும். ஏன்னா அந்த வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே தடை தாமதத்தை இப்போ அவர் செய்யாமல் வேகமாக அதை விரைந்து உடனே முடிக்கிற மாதிரி பண்ணுவார். உங்களுக்கு குரு பார்வையும் இருக்குது. அதனால் நல்ல பலன்களை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த 3ஆம் இடங்களில் சகோதரர்களையும் சொல்லக்கூடிய விஷயம். சகோதரர்கள் விஷயத்தில், சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரிவு வரலாம், பிரச்சனை வரலாம். அதுவும் இந்த வக்ர நிலையில் உங்களுக்கு அந்த மாதிரி பலன்களும் ஏற்படலாம். அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு இப்போ சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறொரு கிரகம் திசை நடத்தினாலும் அதில் சனி புத்தி நடக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா சனி பகவான் நட்சத்திரத்துலேருந்து ஏதாவது ஒரு கிரகம் திசை அல்லது புத்தி நடத்தணும். அப்படி நடக்கும்போது அதான் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக பாதிப்பும் இருக்கலாம், இல்லை நன்மைகளும் நடக்கலாம். இல்லைன்னா பொதுவான இந்த பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தீமைகளை உண்டாக்கும். இதை நினச்சி நீங்கள் அதிகம் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நடக்கிற இந்த விருச்சிக ராசிக்கான பலன்கள் நான் சொல்லியிருக்கேன்னா பெரும்பாலும் அதிர்ஷ்டங்களாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவர் பார்க்குற இடம் பூரா நல்ல இடமா தான் இருக்குது. கும்பத்தில் இருக்கார், அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. கும்பங்கிறது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானமாக வந்துடும். அதே போல் 6ஆம் இடங்கிறது மேஷம், அது 1ஆம் இடமாக வருது. அதே போல் 10ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். உங்கள் ராசிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய 8ஆம் இடம். அங்கே குருவும் பார்த்துட்ருக்காருன்னு சொன்னேன். அதனால் திடீர் அதிர்ஷ்டம், யோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் விருச்சிக ராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்ட மலைன்னு எடுத்துக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்கு நான் சொல்லியிருக்கிற பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.